துறை அமைச்சர் இல்லைங்க, துறை அமைச்சர் நானும் போனேன், 4 நாள் போயிருக்கேன், 4 நாளும் பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட 300 பேர் திருப்பி வேலைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களோட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தால் அந்த வழக்கை பிடிச்சிட்டு அவங்க வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று கூட எல்லா இடத்துலையும் பேசிட்டு தான் வந்திருக்கோம். தலைவர் முதலமைச்சர் அதை சுமூகமாக தீர்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து. வட மாநில தொழிலாளர்களை துப்புரவு பணியாளரை இறக்க போகிறதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம மாநில தொழிலாளர்கள் எல்லாம் தொழிலாளர்லாம் நம்ம ஆள்கள். அவர்கள் கேட்குறாங்க, கேட்குற பிரச்சனை எது முடியுமோ அதை செய்து கொடுத்து குடிக்க சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதி நிரந்தர பணி தரணும்னு சொல்லி ஸ்டாலின் அதெல்லாம் இல்லை நிரந்தரப்படுத்துறதுக்கெலாம் அது முதலமைச்சர் பார்த்து முடிவெடுக்கணும். நிரந்தரப்படுத்த இப்போ சொன்னார், நேற்று அதிமுக அமைச்சர் சொல்லியிருக்காரு 17,000 பேரை நாங்கள் நிரந்தரப்படுத்தியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் துப்புரவு பணியாளர் என்று போடப்பட்டு அவர்களெல்லாம் துப்புரவு பணிக்காக போகவில்லை. கோயம்புத்தூர் மாநகராட்சியிலும் துப்புரவு பணியாளர் எடுத்து 380 பேரை ஒரே நாளில் பதவி முடிகிற காலத்தில் எடுத்து அவர்கள் போட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தினுடைய பேப்பரில் அரேஞ்ச் பண்ணி எந்த துப்புரவு பணியாளரும் அவங்க போடலை. துப்புரவு பணியாளர் என்பது நாடு முழுவத பிரச்சனை. அது தலைவர் பார்த்து முடிவெடுப்போம், நாங்கள் பார்த்து முடிவெடுப்போம். இவங்க சொல்கிறது மாதிரி ஒரே நாளில் செய்கிற காரியம் இல்லை, கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும். துப்புரவு தொழிலாளர் அடுத்த ஆளில் நம்ம தொழிலாளிகள் அது அவங்களோட தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையானதை செய்து தர சொல்லி நிச்சயமாக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும். சுதந்திர தினத்தன்றைக்கு கொடியேற்ற விட மாட்டோம் எங்களோட போராட்டத்தை. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் சொன்னேன், நீங்கள் துறை அமைச்சரே போகல, நீங்கள் 4 தடவை நான் போயிட்டு வந்துட்டேன், பேசியிருக்கேன். அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சரும் பேசியிருக்காரு, கமிஷனர் செக்ரட்டரி பேசிகிட்டு இருக்கோம், எல்லா இடத்துலையும் பேசியிருக்கோம். முதலமைச்சர் செயலாளர்லாம் அதில் கவனமாக இருந்து பேசிகிட்டு தான் இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் விட்டுருலாங்க. நீங்கள் அவங்க சொல்கிறாங்க, எல்லாரும் போய் ஒவ்வொருத்தரும் போய் பார்க்குறாங்க. தேர்தல் வர்றதுனால தனியார் மருத்துவமனைகளை துப்புரவு செய்கிறவங்கலாம் வேலைக்கு எடுக்கிறாங்க எங்களை விட்டுட்டுங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒன்றுமே செய்யலை. அவங்கள்ட்ட நான் சொல்கிறேங்க, இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு இடத்துலையும் யாரையும் நாங்கள் எடுக்கல. துப்புரவு தொழிலாளரோட பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இவர்கள் வேலை செய்கிற இடத்தில் குப்பை குவிந்து விடக்கூடாது என்று இங்கே ஏற்கனவே இருக்கிற துப்புரவு தொழிலாளர்கள் நம்முடைய தொழிலாளர்களை வைத்து அதை நீக்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர வெளியிலிருந்து யாரையும் எடுக்கல. ஏங்க 4 தடவை போயிட்டு வந்தால் நேற்று கூட அங்கே தாங்க இருந்துட்டு வரேன். நீங்கள் வேணால் வாங்க, கேமராவோட வந்தால் பிடிச்சிக்கலாம். ஏங்க நாங்கள் அந்த தலைவர் 4 பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட தான் பேசினோம். நேரடியாக ஸ்பாட்டுக்கு போகல, அவங்கள தான் அழைச்சி வச்சு மாநகராட்சியிலேயே பேசினாங்க. சரி, வேற பேச்சு ஏங்க அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் தான் நேரடியாக நான் இருந்தேன், என்ன நம்ப மாட்டியா, நான் 4 நாள் அங்கே தான் இருக்கேன் சொல்கிறாங்க. அவங்க நான் அவங்கள பற்றி குற்றச்சாட்டை விரும்பல. நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். முதலமைச்சர் எங்களுக்கு தீர்க்க சொல்லியிருக்காரு, பேசிட்டு இருக்கேன். வேற பேச்சு பேசுங்க, அடுத்த பேச்சுக்கு வாங்க. அறநிலையத்துறையை பற்றி சொல்கிறாங்க, அந்த அமைச்சர் தான் வராருன்னு.